விநாயகர் உருவான கதை என்னன்னு பார்ப்போமா? கைலாச மலையில் பார்வதி தேவி மட்டும் தனியாக அமர்ந்திருந்தாங்க. சிவபெருமான் எந்நேரமும் தியானத்தில் மூழ்கி இருந்தாங்க. அப்போ பார்வதி தேவிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. மஞ்சளை வச்சு ஒரு சிறுவனோட உருவத்தை அழகாக செஞ்சாங்க. அந்த சிறுவனோட உருவத்துக்கு உயிரும் கொடுத்தாங்க. அந்த சிறுவன் உயிரோடு வந்ததை பார்த்தோன்னு பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமா. அந்த சிறுவன்கிட்ட ஒரு வேலையும் கொடுத்தாங்களாம். நான் குளிக்க போகிறேன், நான் போயிட்டு வர்ற வரையும் உள்ள யாரையும் அனுமதிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்போ சிவபெருமான் தியானத்தை முடிச்சு உள்ளே வந்தாங்களாம். அந்த குழந்தை சிவபெருமானை பார்த்து, யாரும் உள்ளே வரக்கூடாது, எங்கள் அம்மா யாரையும் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வர வரையும் நீங்கள் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். கேட்டதும் சிவபெருமானுக்கு கோவம் ஜாஸ்தியாயிருச்சான். உடனே திரிசூலத்தை எடுத்து அந்த குழந்தை தலையை கொய்துட்டாங்களாம். அதை பார்த்ததும் பார்வதி தேவி கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாங்களாம். என்னோட குழந்தை இப்போவே எனக்கு வந்தாகணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சண்டை போட்டாங்களாம். உடனே சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்திருக்கும் தலையை கொய்துவான்னு அனுப்புனாங்களாம். அந்த சைடு யானை மட்டும்தான் தலையை வடக்கு பக்கம் வச்சு படுத்திருந்துச்சான். அந்த யானையோட தலையை கொய்து வந்து அந்த குழந்தை உருவத்தோட சேர்த்து வச்சுட்டாங்களாம். பார்வதி தேவிக்கு ஆனாலும் கஷ்டமாக இருந்துச்சான். ஏன் இப்படி குழந்தையோட மூஞ்சியை மாற்றிட்டீங்கன்னு. சிவபெருமான் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் செய்கிறாங்க. விக்னங்களை விளக்கும் விநாயகா, எல்லா வழிபாட்டுக்கும் முதல்ல உன்னைய தான் வணங்கணும், உன்னைய வழிபட்டு செய்கிற எல்லா பிரார்த்தனையும் ஜெயம் அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகர் தன் தாய் சொல்ல மீறாமல் ஆபத்து வந்தப்பையும் அதுலேருந்து விலகாமல் இருந்ததால் அவருக்கு கிடைச்ச பரிசு தான் இதெல்லாம்.